friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு தால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேணும்னா சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா அரை கப்பு பாசிப்பருப்பு அது எடுத்துக்கணும். அப்புறம் துவரம் பருப்பு அது 1/3 கப்பு. இல்லாட்டி அந்த நீங்கள் எடுத்திருக்கீங்கள்ல பாசிப்பருப்பு அந்த கப்புலேயே பாதி அளவு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பில் பாதி துவரம்பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா 2-3 சவுண்டு குழைய வேக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிக்கணும், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் வந்து பொடியாக நறுக்கிக்கணும், கொஞ்சம் இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கிக்கணும், ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் பொடியாக நறுக்கிக்கணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் வந்து எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றி அதில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா 2 போட்டு, ஏன்னா வாசத்துக்கு காஞ்ச மிளகா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், போட்டு பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அது வதங்கினதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா அப்படி குழஞ்சு வேகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கிட்டோன்னா அது சீக்கிரமே மசிஞ்சிரும். அப்படி நல்லா வதங்கின பிறகு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே இந்த பேனில் ஊற்றிடணும். வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம் இல்லையா அதில் ஊற்றிடணும். அப்புறம் இந்த பருப்பு தாலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கொதி வந்ததும் நல்லா எல்லாம் உறவு சேரணும்னு சொல்லுவோம்ல, எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் தூவி அப்படியே அடுப்புலேருந்து இறக்கிடணும். இந்த தால் வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.